ஓகே. अश्व आसक्तमतिं वीक्ष्य कामिनीम् अतिमोहितां पश्यन्तीं परमप्रेम्णा चञ्चलाक्षीं च चञ्चलाम्. இவள் தான் குதிரையை பார்த்துட்டு இருக்கா. யாரு? ரமா. லக்ஷ்மி என்ன பண்ணியிருக்கா, தன்னுடைய பிரதர் இல்லையா, அந்த உச்சேஸ்வஸ் குதிரையில் ஏறி வந்திருக்கான். ரேவந்தன்கிற ராஜா, சூரியனோட புத்திரன். ஸோ இவள் வந்து குதிரை மேலே ரொம்ப அட்ராக்டிவாக, தன்னுடைய பிரதர் ரொம்ப அழகாக இருக்கே சொல்லிட்டு குதிரையை பார்த்துட்டு இருக்கா நம்ம லக்ஷ்மி. அப்படியே பிரேக்ஷமானா சாரி அஸ்வ ஆசக்தமதியும், அஸ்வ குதிரையில் அப்படியே புத்தியை செலுத்திட்டா. இவர் கூப்பிட்றார் விஷ்ணு, என்னன்னு கேட்க மாட்டேங்கிறா தேவி லக்ஷ்மி. அதனால அதில் ஈடுபட்டிருக்கிறதுனால வீழ்ச்சி அவளை பார்க்குறார். காமினியும் தன்னுடைய மனைவி அதிமோகிதாம், ரொம்ப மோகத்தில் ஆழ்ந்துட்டான். குதிரையோட அழகில் எப்படி மோகிச்சு போய் உட்காண்டாளே இந்த பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது இருக்கு. பஷ்யந்தியும் பரமப்பிரேம்னா, அப்படி பார்த்துட்டே இருக்கா, பிரேமத்தோடு பார்த்துருக்கா, ஆசையாக பார்த்துட்டு இருக்கா குதிரையை. சஞ்சலாட்சியும், கண்ணெல்லாம் அப்படியே அலப்பாயர்தான். அதை பார்த்து தீரில் ஒரு பாட்டாக பார்த்துட்டு இருக்கா போல குதிரையை. அதனால கண்கள்லாம் அலப்பாயறது. சாஞ்சல்ய புத்தியோடு இருக்கா. அதனால தான் இவர டைரக்டா திரும்பியே பார்க்கல விஷ்ணுவை. भगवान् क्रुद्धः किं पश्यसि सुलोचने मोहिता च हरिं दृष्ट्वा पृष्टा नैव अभिभाषसे. ஸோ கோவம் வந்துருது விஷ்ணுக்கு. பகவான் குருத்தகா தாமாக கோவப்பட்டு அவள்கிட்ட பேசுகிறார். கிம் பஷ்யசி சுலோச்சனே, அழகிய கண்களை உடைய, சுலோச்சனேன்னு அழகிய கண்களை உடைய நீ எதை பார்க்குற நீ, கிம் பஷ்யசி எதை பார்க்குற நீ, ஹரிம் திருஷ்டுவா, ஹரின்னா குதிரைன்னு அர்த்தம் இங்கே. ஏன்னா ஹரி ஏகப்பட்ட வார்த்தைகள் இங்கே ஷார்ட் பீரியட்லேயே வந்துடுது. ஹயான்றாரு, அஸ்வான்றாரு, இங்கே ஹரின்றாரு. ஸோ குதிரையை பார்த்து நீ மோகப்பட்டு விட்டாய். ஹரிம் திருஷ்டுவா மோகிதா, மோகத்தை அடைந்தாய். பிருஷ்டா நைவ அபிபாஷை, கேட்குறேன் நீ பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாய். பிருஷ்டாச்சா, நான் வந்து கேட்ட போதில் கூட நைவ அபிபாஷை, நீ பதில் சொல்லலை. किं पश्यसि सुलोचने मोहिता च हरिं दृष्ट्वा पृष्टा नैव अभिभाषसे. सर्वत्र रमसे यस्मात् रमा तस्मात् भविष्यसि सञ्चलत्वात् चला इति एवं सर्वदा एव न संशयः. எதை பார்த்தாலும் அப்படியே ரமிச்சுன்னு உட்காந்துடுறாய். சர்வத்திர ரமசே, எதை பார்த்தாலும் கண்ணு எடுக்க மாட்டேங்கிற, இப்படி ரமிச்சுன்னு உட்காந்துருக்கே. அதனால உன் பேரே ரமானுட்டான். நீ ரமிச்சுட்டே இருக்கிறதுனால உன் பேர் இனிமேல் ரமா. தஸ்மாத், ஆகவே அப்படி ஆகிடும் உன் பேர். அது மாதிரி சாஞ்சல்யம், கண் அங்கங்கே பாஞ்சுட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறதா, கண் இப்படி போட்டு பார்த்துட்டு இருக்கியா, சஞ்சல்யமாக இருக்கியா நீ, அதனால உன் பேர் சலா இல்லையா. ஸோ நாராயணத்தில் பார்க்குறோம் இல்லையா, பகவான் கிட்ட மட்டும் இருந்தாலும் அவள் வந்து அச்சலாவாக உட்காண்ட்ருக்கா. இல்லாட்டினா பகவானுடைய பக்தர்கள் வீட்டில் போயிட்டு அச்சலாவாக உட்காண்ட்ருக்காள், சஞ்சாலியம் இல்லாமல். ஆனால் ஏன்னா பகவானுடைய பேர் அங்கே கேட்குறனால தான் அந்த வீடுகளில் போயிருக்கா. நாராயணத்தில் இதெல்லாம் வருது. மற்றபடி அவளுக்கு பேர் சலா. எப்போதும் சாஞ்சல்யமாக இருக்கக்கூடியவள். லக்ஷ்மி ஒரு இடத்துல இருப்பல, தங்குவல, போயிடுவல. எங்கே லக்ஷ்மி தங்கின்னு இருக்கா, செல்வம் அப்படி செல்வோம்னு போயிடுவது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் சலான்னு உன் பேர் இனிமே அப்படின்னு விட்டார். சர்வதாயவன சம்சயம், நிச்சயமாக உன் பேர் இனிமேல் சலானே பேருன்னு விட்டார். சலான்னு பேர், ரமான்ட்டு பேர், ரெண்டு பேரை வச்சு விட்டுட்டார் விஷ்ணு. प्राकृता च यथा नारी नूनं भवति चञ्चला तथा त्वमपि कल्याणी स्थिरा नैव कदाचन. ஸோ யதா பிராகிருதா நாரி, அதாவது ஒரு பாமர பெண், ஒரு சாதாரண பெண், அவள் எப்போவுமே சாஞ்சல்யமாக இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பெண்களுக்கே அந்த சஞ்சல புத்தி உண்டு. ஸோ ஒரு பிராகிருத பெண்ணாகப்பட்டவள், பாமர பெண்ணாகப்பட்டவள் எப்படி சஞ்சலாவாக இருக்காளோ, பவதி சஞ்சலா, அவள் நிச்சயமாக சாஞ்சல்யத்தோடு தான் இருப்பாள். ஒரு அசையக்கூடிய தன்மை, அவள் மனசு ஸ்டடியாக நிற்காது. அதை மாதிரி நீயும் கல்யாணி, கல்யாணத்தை மங்களத்தை உடையவளே, நீயும் அதை மாதிரி ஒரு நாள் கூட கதாச்சன, ஒரு சமயம் கூட நைவஸ்திரா, நீ ஸ்திரமாகவே இருக்கிறதில்லை. எப்போதுமே உனக்கு இந்த சஞ்சல புத்தி இருக்குது, ஒரு பாமர பெண்ணாட்டமே இருக்கியே கேட்குறேன். संभवति चञ्चला तथा त्वम् अपि कल्याणी स्थिरा नैव कदाचन.
त्वं हयं मत्समीपस्था समीक्ष्य यदि मोहिता वडवा भव मामोरु मध्यलोके अतिदारुणे மத் சமீபஸ்தா துவம், எங்கிட்ட இருக்கக்கூடிய நீ எப்போது எங்கிட்ட இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட நீ ஹயம் சமீக்ஷியா குதிரையை பார்த்து, எதையும் மோகிதா நீ மோகத்தை அடைஞ்சா இல்லையா, ஒரு குதிரையை பார்த்து மோகப்பட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க இல்லையா, அதனால நீயும் குதிரை ஆயிடும்ட்ட. வடவா பவ, வடவான பெண் குதிரைன்னு அர்த்தம். ஸோ வடவா பவ வாமோர்னு அழகிய துடையை உடையவளே, நீ இனிமே குதிரையாக மாறக்கடவாயின்னு ஒரு சாபத்தை கொடுத்துவிட்டேன். மர்த்தியலோகே அதிதாருனே, பூமிக்கு போ, இங்கே இருக்காது, வைகுண்டத்தில் உனக்கு இடம் கிடையாது. ஸோ பூமியில் போய் அதிதாருணே மர்த்தியலோகே, ரொம்ப மோசமான உலகம் இந்த மனித லோகம் இருக்கே, பூமி மகா மோசமான லோகம், தாருணமானது, கொடியது. அப்போ ஏற்பட்ட லோகத்தில் நீ பெண் குதிரையாக போய் இருன்னு சாபிக்கிற. शक्ता रमादेवी हरिणा दैव योगतः रुरोध वेपमाना सा भयभीता अतिदुःखिता. இப்படி சபிக்கப்பட்ட சப்தாரமா, இப்படி ரமா சபிக்கப்பட்டால் தேவி ஹரிணா, ஹரியாரு இங்க விஷ்ணு. ஸோ விஷ்ணுவால் சபிக்கப்பட்டவள். எதனால? தெய்வ யோகத்தக விதி ரொம்ப ஸ்ட்ராங்கு. இவள் இப்போ கீழே போனது ஒரு விதி ஏற்பட்டிருக்கு, அதனால அவர் சபிக்கிறார் இப்போ. ஸோ ருரோத அழுதா, வேப்பமானா அப்படியே வேர்வை விறுவிறுத்து அழறாவ. சா பயபீதா, பயந்து போயிட்டா. அதி துக்கிதா, எப்படி தான் தனியாக போய் இருக்க போகிறேன்னு தெரியலையா, பூமிக்கு வரணுமே அப்படின்னு ரொம்ப துக்கம் மேலிட்டு எடுத்து அவளுக்கு. இதெல்லாம் எந்த ஆதாரத்தில் பார்த்துட்டு இருக்கோன்னு சொன்னால், ஹேகையர்கள்ங்கிற ராஜ வம்சம் எப்படி ஏற்பட்டது, ஹயத்திலேருந்து வந்தது இல்லையா ஹேகையர்கள்ங்கிறது, அதனால அவளுடைய வம்சம் எப்படி வந்ததுங்கிற கேள்வியை ஜனமேஜயன் கேட்கறதுக்கு இவ்வளோ கதை வருது இந்த இடத்துல. கருணான்னு போட்டிருக்கா இல்லையா, ஹரிணா தானே இருக்கணும். ஸோ ரமாநாதம் தம் உவாச்ச, தன்னுடைய நாதனான அந்த ஹரியை பார்த்து, அந்த விஷ்ணுவை பார்த்து சொல்கிறா. சங்கிதா, சங்கிதான்னு சந்தேகங்கிறதுக்கு சங்கதான், பயங்கிறதுக்கு சங்காதான், கவலை. சங்கான கவலைன்னு அர்த்தம். ஸோ கவலைப்பட்டு சாருஹாசினி, அழகிய புன்சிற்பை உடைய அந்த பெண்ணாகப்பட்ட ரமா ஆகப்பட்டவள் தன் கணவனை பார்த்து சொல்கிறா. சிரசா தேவம் பிரணம்யா, தலையால் தேவாதி தேவனான விஷ்ணுவை வணங்கி, ஸ்வபதிம் தன்னுடைய கணவனை, வினய அன்விதா, வினயத்தோடு மரியாதையோடு கணவனை வணங்கி அவரை பார்த்து இப்போ சந்தேகத்தோடு ஒரு கேள்வி கேட்குறா கவலையால். देवदेव जगन्नाथ करुणाकर केशव स्वल्पे अपराधे गोविन्द कस्मात् शापं ददासि मे. தேவதேவ, தேவாதி தேவனே, ஜெகநாத, ஜகத்துக்கே நாதனாக இருக்கக்கூடியவரே, கருணாகர, கருணாகர, கருணைங்கிறதுக்கு மைன் சுரங்கம், கருணை சுரங்கமேன்னு கூப்பிட்றான். கேசவனே, ஸோ கேசவங்கிறதுக்கு நம்ம கேசி என்ற அசுரனை கொன்றவனே எல்லாம் இருக்கு இல்லையா, கேசபாஷங்களை உடையவனே எல்லாம் கேசவன் பேரில் அர்த்தம். அது சொல்பே அபராது, நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏதோ வந்து குதிரையை பார்த்தேன், அது ஒரு பெரிய தப்பா, அதுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேலே. கோவிந்த, கோக்கள் பசுக்களை எல்லாம் பாதுகாத்தவரே, அப்பேற்பட்ட நீங்கள் சொல்பே அபராது, சின்ன ஒரு அபராதம் நான் பண்ணினேன். கஸ்மா சாபம் ததாசிமே, நீங்கள் எனக்கு எப்படி பெரிய சாபத்தை கொடுக்கலாமா நீ கேட்குறாங்க. தேவதேவ ஜெகநாத கருணாகர கேசவ ஸ்வல்பே அபராதே கோவிந்த கஸ்மாத் சாபம் ததாசி மே. न कदाचिन् मया दृष्टः क्रोधस्ते ईदृशः प्रभो क्व गतः ते मयि स्नेहः सहजः न तु नश्वरः. ஹி ஈதிருஷக இல்லையா, நான் கதாச்சித் மயா திருஷ்டக குரோதக, நான் இப்படி கோவம் வந்து பார்த்ததே இல்லையே, இவ்வளோ கோவம் வருமா உங்களுக்குன்னு கேட்குறான். குரோதகா திருஷ்டக, நான் என்னால் இவ்வளோ நாள் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஹி ஈதிருஷக, ஈதிருஷன் இவ்வாறு, இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை ஹே பிரபோ. மயி ஸ்நேக சகஜக, எப்போவுமே சகஜமான ஸ்நேகம் எங்கிட்ட உண்டு உங்களுக்கு, ரொம்ப எப்போவுமே சகஜகன்னு கூட பிறந்தன்னு அர்த்தம். சகஜக, கூட பிறந்த ஸ்நேகபாவம் உங்களுக்கு எங்கிட்ட உண்டு.
குவா கதக தே நாத்து நஸ்வரக அழியாத ஸ்நேகம், எங்கிட்ட நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்நேகம் வந்து அழியாத ஸ்நேகம். அப்படிப்பட்ட ஸ்நேகம் குவா கதக தே, அது எங்கே போச்சு இப்போ? ஸ்நேகம் இல்லாமல் எப்படி என்ன சபிச்சுட்டே அப்படின்னு கேட்குறான். वज्रपातस्तु शत्रौ वै कर्तव्यः न सुहृज्जने सदा अहं वरयोग्या ते शापयोग्या कथं कृता. வஜ்ரபாதம்னா இது இடி போல ஒரு பனிஷ்மெண்ட் இல்லையா? அது அந்த இடியெல்லாம் இடி போல பனிஷ்மெண்ட்ல எதிரிகள்கிட்ட காட்டணும், இப்படி பொண்டாட்டிகிட்ட காட்டலாமா கேட்குறா. சத்ரவ் எதிரிகளிடம்தான் அந்த வஜ்ரபாதம். வஜ்ரபாதம்னு அந்த வாள், அந்த இந்திரனோட வாள் தான் வஜ்ரம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இடி போல் அந்த ஆயுதங்கள் எல்லாம் நீங்கள் எதிரிட்ட பிரயோகப்படுத்தணும்னா அந்த அவை கர்த்தவியம் அங்கே தான் பண்ணணும். ந சுகிருஜனே, உங்களோட சுகிருத்து நான், உங்களுக்கு நன்மையை தேடக்கூடியவள் நான். அப்படி அவன் எங்கிட்ட போய் இந்த மாதிரி இடி போல பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. தே வரயோக்கியா சதாகம், நீங்கள் வரம் கொடுக்கறதுக்கு யோக்கியமானவள் நான். ஸோ உங்களுடைய வரத்துக்கு தான் நான் பாத்திரமே தவிர உங்களுடைய அடிக்கு நான் பாத்திரமே கிடையாது. சாப யோகியா கதம் கிருதா, இப்போ சாபம் வாங்கிறதுக்கு நான் எப்படி யோகியத்தை பெற்றேன், இப்போ உங்களோட சாபத்துக்கு யோகியத்தையாக நான் எப்படி ஆனேன்னு இப்போன்னு கேட்குறான். वज्रपादस्तु शत्रौ वै कर्तव्यः न सुहृज्जने सदा अहं वरयोग्या ते शापयोग्या कथं कृता. प्राणान् त्यक्ष्यामि गोविन्द पश्यतो अद्य तव अग्रतः कथं जीवे त्वया हीना विरहानलतापिता. கோவிந்தனே, பிராணான் செச்சாமி, நான் பிராணன் விட போகிறேன். இப்படிலாம் போய் என்னோட பூமியில் போய் எல்லாம் வாழ முடியாது. பஷ்யதக அத்திய தவ அக்ரதக, உங்கள் முன்னாடியே இப்போ நான் பிராணனை விட்டுடுவேன். நான் பூமியில் வாழறாவதா இல்லை, நான் இப்போ விட்டுறேன், பிராணனை விடுறேன். செச்சாமி விடுகிறேன். கதம் ஜீவே தொயாஹீனா, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி உயிர் வாழ்வேன்? தொயாஹீனா, ஹீனான்னா நீங்கள் இல்லாமல். கதம் ஜீவே, நான் எப்படி உயிர் வாழ்வேன்? விரக அனல தாபிதா, விரகானலம் அதாவது விரக தாபம். ஸோ விரக தாபத்தில் நான் என்னால் இருக்க முடியாது, நான் தவிச்சு போயிடுவேன் நீங்கள் இல்லாமல். அதனால் நான் இப்போ சாக போகிறேன். प्रसादं कुरु देवेश शापात् अस्मात् सुदारुणात् कदा मुक्ता समीपं ते प्राप्नोमि सुखदं विभो. தேவேஷா, தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, பிரசாதம் குரு, எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், நீங்கள் எனக்கு அருள் புரியணும். ஷாபாத் அஸ்மாத் சூதாருணாத், கொடிய சாபம், இந்த சாபத்திலிருந்து நீங்கள் என்னை அப்படி அருள வேண்டும். கதா முக்தா, எப்பொழுது நான் விடப்பட்டு, கதான எப்பொழுது, முக்தா விடுதலை அடைந்து, இந்த சாப விமோசனம் நான் அடைந்து, தே சமீபம் உங்கள் அருகில், பிராப்னோமி எப்போ வருவேன். ஸோ சாபத்தை கொடுத்துட்டு எவ்வளோ நாளைக்கு அங்கே இருக்கணும், எப்போ நான் உங்கள்கிட்ட வர முடியும். சுகதம் விபோ, அது சுகத்தை கொடுக்கக்கூடியது, திருப்பி உங்கள்கிட்ட வந்து சேர்றதுங்கிறது சுகத்தை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை நான் எப்பொழுது அடைவேன். பிரசாதம் குரு தேவேஷ शापात् अस्मात् सुदारुणात् कदा मुक्ता समीपं ते प्राप्नोमि सुखदं विभो. हरिरुवाच यदा देव बविता पुत्रः पृथिव्यां मत्समप्रिये तदा मां प्राप्य तन्वङ्गीं सुखिता त्वं भविष्यसि. ஸோ விஷ்ணு சொல்கிறார், யதா தே பவிதா புத்திரகா, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அது குதிரை வடிவத்தில் ஒரு பிள்ளை பிறக்கும் உனக்கு. ஸோ அந்த பிருத்திவியாம், அந்த பூமியில் போய் மத்சமக என்ன போலே இருப்பேன். ஸோ என்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை உனக்கு கிடைச்சப்பறம் பிரியே ததா மாம் பிராப்பி, அப்போ நீ வருவேன். தன்வங்கி, மெல்லிய இடையுடையவளே, மெல்லிய அங்கங்களை உடையவளே, சுகிதாதுவம் பவிஷ்யசி, அப்போ நீ சுகமாக இங்கே வந்து எங்கூட இருக்கலாம்னு சொல்லி ஒரு அனுகிரகம் பண்ணுற. यदा ते भविता पुत्रः पृथिव्यां मत्समप्रिये तदा मां प्राप्य तन्वङ्गीं सुखिता त्वं भविष्यसि. श्री भागवते महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे हैहयानाम् उत्पत्ति प्रसङ्गे रमा विष्णु संवाद
अथ अष्टादशोऽध्यायः जनमेजय उवाच इति शक्ता भगवता सिन्धुजापोपयोगतः कथं सा बडवा जाता रेवन्तेन च किं कृतम्. இப்போ ஜனமேஜன் கேள்வி கேட்குறார் வியாசட்ட. இது சப்தா பகவதா, இப்படி பகவானால் சபிக்கப்பட்ட சிந்துஜா, கடலில் தோன்றிய லக்ஷ்மி, மகாலட்சுமி கடலில் தோன்றியவள் சிந்துஜான்னு பேர் அவளுக்கு. ஸோ கோபயோகத்தக, கோபத்தோடு இருக்க யோகத்தகன்னு அந்த கோபத்தோடு சேர்க்கையினால கதம் சா வடவா ஜாத்தா, இந்த விஷ்ணுவோடைய கோபத்துக்கு ஆட்பட்டதுனால அவளுக்கு இப்படி சாபம் கிடச்சிது. அதனால அவள் வடவா ஜாத்தா, வடவான பெண் குதிரையாக பிறந்தாள். அப்போ ரேவந்தேனச்ச கிம் கிருதம், அந்த குதிரை மேலே வந்தானே ஒரு ரேவந்தன், அவன் என்னானான்னு கேட்குறான். இப்போ ரேவந்தேனச்ச கிம் கிருதம், சூரியனோட பிள்ளையாகப்பட்ட ரேவந்தன் என்ன பண்ணினான். இந்த மாதிரி சாபம்லாம் அந்த குதிரையும் இவனையும் பார்த்து நடக்கிறது, அவன் முன்னாடி தான் நடக்கிறது இதெல்லாம். அப்போ அவன் என்ன பண்ணினான். कस्मिन् देशे अब्धिजा देवी वडवारूपधारिणी संस्थिता एकाकिनी बाला पर उषित्पतिकायता. கஸ்மின் தேசே, எந்த தேசத்தில் இவள் பிறந்தாள், பெண் குதிரையாக பிறந்தாள், எந்த தேசத்தில். அப்திஜா, அப்திஜானாலும் சிந்துஜானாலும் ஒரே அர்த்தம் தான், அப்தினாலும் கடல். ஸோ கடலில் பிறந்த அந்த தேவி எங்கே பிறந்தாள், வடவா ரூபதாரிணி, ஒரு பெண் குதிரை வடிவமாக. எந்த தேசத்தில். சம்சிதா ஏகாக்கினி பாலா, பாவம் தனியாக வந்திருக்கா, விஷ்ணு வரல, அவளுக்கு மட்டும்தான் சாபம். அதனால தனியாக வந்தா பாலையாக, அந்த குதிரையாக. பர உஷித் பதிகாயதா, அதாவது கணவன் வெளியில் இருக்கும்போது இவள் எப்படி இருப்பாள், விரகத்தோடு இருப்பாள். இந்த பெண்ணாகப்பட்டவள், ஒரு கணவன் வெளியில் இருக்கான். பர உஷித்துன்னு வசிக்கக்கூடிய, வெளி தேசத்தில் வசிக்கக்கூடிய பதியை உடையவள். ஸோ அப்படி தன்னுடைய கணவன் வைகுண்டத்தில் உட்காந்துருக்கான், தான் மட்டும் இந்த பூமியில் வந்து இப்படி வடவா ரூபமாக எந்த இடத்துல இருந்தாள். कालं कियन्तम् आयुष्मन् वियुक्ता पतिना रमा संस्थिता विजने अरण्ये किं कृतं च तया पुनः. ஸோ கியந்தம் காலம், எவ்வளோ நாள், எவ்வளோ காலம். ஆயுஷ்மன்னு கூப்பிடுறாரு, நிறைய ஆயுஷையுடைய வியாசரே. வியுக்தாக, அவ பத்தினா ரமா வந்து தன் கணவனை பிரிந்து, யுக்தான சேர்க்கறது, வியுக்தான பிரியறது. ஸோ கணவனை பிரிந்து எவ்வளோ காலம் இருந்தா. விஜனே அரண்யே சம்ஸ்திதா, காட்டில் போய் ஒருத்தருமே இல்லாத ஒரு இடத்துல இவள் தனியாக உட்காண்டிருந்தாளே, சம்ஸ்திதா இருந்து. கிம் கிருதம் ச தயா புனக, அதுக்கப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் அவள் என்ன பண்ணினா. ஸோ எந்த தேசத்தில் இருந்தார்னு கேட்குறாரு. அடுத்த லைனில் பார்த்தா அரண்யத்தில் இருந்தார்னு இவரே ஒரு முடிவெடுத்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறார். ஸோ அரண்யே, மேபி இந்த பூமியே அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு காடு, சம்சார காடு தானே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி காட்டில் போய் இருந்து கொண்டு அவள் இருந்த அந்த ரமா, அவள் இருந்து அவளை என்ன பண்ணினா அதுக்கப்புறம். समागमं कदा प्राप्ता वासुदेवस्य सिन्धुजा पुत्रः कथं तथा प्राप्तः नारायण वियुक्तया. சமாகமம்னு சேர்க்கை. ஸோ வாசுதேவருடைய சேர்க்கை அந்த சிந்துஜா ஆகப்பட்ட லக்ஷ்மிக்கு எப்போ கிடச்சிது, கதா பிராப்தா, எப்போ கிடச்சிது. புத்திரக கதம் தயா பிராப்தக, அவளுடைய பிள்ளை எப்படி பிறந்தது, அவளுக்கு ஒரு பிள்ளை வேற பிறக்கணுமே, பிள்ளை பிறந்தா கணவனோட சேர முடியும். அதனால தயா அவளால் எப்பொழுது கதம் பிராப்தா புத்திரக, எப்போ பிள்ளை பிறந்தது. நாராயண வியுக்தையா, அது நாராயணன் பக்கத்தில் இல்லை, இவளுக்கு எப்படி குழந்தை பிறந்ததுன்னு கேட்குறேன். நாராயணனை பிரிந்திருக்கிற காலத்தில் இவளுக்கு எப்படி அந்த குழந்தை பிறந்ததுன்னு கேட்குறேன். சமாகமம் கதா பிராப்தா வாசுதேவஸ்ய சிந்துஜா புத்திரஹ கதம் ததா பிராப்தஹ நாராயண வியுக்தயா. ஏதத் விருத்தாந்தம் ஆர்யேஷ கதயஸ்வ சவிஸ்தரம் ஸ்ரோது காமக அஸ்மி விப்ரேந்திர கதாக்கியானம் அனுத்தமம். ஏதத் விற்த்தாந்தம், இந்த விற்த்தாந்தங்கள் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள். ஆரியேஷன் சிறந்த வியாசரே,
ஆரியரே என்ன சிறந்தவரேன்னு அர்த்தம். ஆரியேஷ ஆரியர்களுக்கெல்லாமே சிறந்தவரே. கதையஸ்வ சா விஸ்தாரமாக சொல்லுங்க. இந்த கதையை எனக்கு ரொம்ப விஸ்தாரமாக சொல்லித்தரணும். ஸ்ரோத்துகாமக அஸ்மி, நான் கேட்கறது ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஸ்ரோத்துகாமகன்னு கேட்பதற்கு ஆவல். விப்ரேந்திர பிராமணோத்தமரே கதா ஆக்கியானம் அனுத்தமம், சிறந்த கதை, மேலான கதை, உத்தமமான இந்த கதையை எங்களுக்கு விஸ்தாரமாக சொல்லணும்னு கேட்குறார் ஜனமேஜயன். सूत उवाच इति पृष्टः तदा व्यासः परीक्षिततनयेन वै कथयामास भो विप्राः कथाम् एतां सुविस्तराम्. ஸோ நேரம் இங்கே நைமிஷாரியணத்தில் வருது இந்த கதை. இப்போ நைமிஷாரியணத்தில் சூத்தர் தான் கதையை ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. சூத்தர் சௌனகாதி முனிவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கார். அப்போ அவர் சூதர் சொல்கிறார், இதே பிருஷ்டகா ததா வியாசகா, இப்பாறு ஜனமேஜயனால் கேட்கப்பட்ட பொழுது அப்போ வியாசர் பரீட்சித்தய தனையேன, பரீட்சித்தனுடைய பிள்ளையாகப்பட்ட ஜனமேஜயன், தனையன பிள்ளை. ஸோ பரீட்சித்துடைய பிள்ளையான ஜனமேஜயனிவார் கேட்டபோது, போ விப்ராஹா, பிராமணோத்தமர்களே, சௌனகாதி முனிவர்களே, கதையாமாச சொல்ல ஆரம்பித்தார். யார் விஸ்தாரமாக வியாசர் கதை சொல்ல ஆரம்பித்தார். கதாமேதாம் சுவிஸ்தராம், நல்ல விஸ்தாரமான இந்த கதையை அவர் சொல்ல ஆரம்பித்தார்னு நைமிஷாரண்யத்தில் ஒரு லைன் இங்கே வருது. சூத்தர் சொன்னார். सूत उवाच इति पृष्टः तदा व्यासः परीक्षिततनयेन वै कथयामास भो विप्राः कथामेतां सुविस्तराम्. व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि कथां पौराणिकीं शुभां पावनीं सुखदां कर्णे विशद अक्षर संयुताम्. व्यासர் சொல்றார், शृणु राजन, हे जनमेजया கேளு, கதாம் பௌராணிகீம் சுபாம், அதாவது புராணமான கதை, இது வெரி ஓல்டு கதை, சோபனமான கதை. அப்புறம் கர்ணே சுகதாம், காதுக்கு ரொம்ப சுகத்தை கொடுக்கக்கூடிய கதை. பாவனீம், பரிசுத்தமான கதை. விஷத அக்ஷர சம்யுதாம், நல்ல கிளாரிட்டியாக நல்ல ஒரு அழியாத ஒரு அக்ஷரங்களோடு கூடிய அந்த கதையை கதையாக பிரவட்சியாமி, உனக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். शृणु राजन् प्रवक्ष्यामि कथां पौराणिकीं शुभां पावनीं सुखदां कर्णे विशद अक्षर संयुताम्. रेवन्तः तु रमां दृष्ट्वा शक्तां देवेन कामिनीं भयार्थः प्रययौ दूरात् प्रणव्य जगदाम्पतिम्. அவ்வளோதான். ரேவந்தன் ரமாவை பார்க்குறான். சப்தாம், சாபம் கிடச்சிருத்து இந்த ரமாக்குங்கிறத பார்க்குறான். தேவேன, பகவானால் தன்னுடைய மனைவிக்கே, காமினி தன்னுடைய இஷ்டமான மனைவிக்கே சாபம் கொடுத்துட்டாரே பார்த்து பயார்த்தக பயந்து போயிட்டான். ஸோ தூராத் பிரணம்ய, தள்ளியே இருந்து ஜெகதாம்பதிம் பிரணம்ய, ஜகத்துக்கே பதியான இந்த விஷ்ணுவை அங்கேருந்து தள்ளி இருந்தே நமஸ்காரம் பண்ணிட்டு பிராயோ சென்று விட்டான். அவ்வளோதான், அந்த பக்கமே நிகழ ஓடிய போயிட்டான். सप्तां देवेन कामिनीं भयार्थः प्रययौ दूरात् प्रणम्य जगताम्पतिम्. राधे कृष्ण. पितुः सकाशं स्विरितः त्वरितः वीक्ष्य कोपं जगत्पथे निवेदयामास कथां भास्कराय सह शापजाम्. ஸோ வீட்சிய கோபம் ஜெகத்பதேகே, ஜகத்துக்கே தலைவனான விஷ்ணுவுடைய கோபத்தை பார்த்து, வீட்சிய பார்த்து, பித்துகு சகாஷம், அப்பா கிட்டக்கா, யார் அப்பா, யார் சூரியன், நேர ரேவந்தன் சூரியன்ட்ட போகிறான். சகாஷம்னா நியர். அப்போ அப்பா கிட்ட போய் துவரித்தக வேக வேகமாக அங்கே அப்பாட்ட போய் கதையை சொல்கிறானுங்க. கதாம் நிவேதயாமாச ஷாபஜாம் கதாம், என்ன கதை, அந்த சாபத்தை கொடுத்த கதையை, சாபத்தினால் ஏற்பட்ட அந்த கதையை நிவேதயாமாச நிவேதிக்கிறார். அப்பாட்ட போய் சூரியன்ட்ட போய் சொல்கிறார். பாஸ்கராயன்னா சூரியன், சூரியனிடத்தில் சக அந்த ரேவந்தன் சொன்னார். பிதுஹு சகாஷம் த்வரிதஹ வீக்ஷ்ய கோபம் ஜகத்பதேஹ நிவேதயாமாச கதாம் பாஸ்கராய
दुःखिता सा रमादेवी प्रणम्य जगदीश्वरम् आज्ञप्ता मानुषं लोकं प्राप्ता कमललोचना. ஸோ சா ரமாதேவி, அந்த ரமா லக்ஷ்மி துக்கிதா, ரொம்ப துக்கப்பட்டாப்பா. பிரணம்ய ஜெகதீஸ்வரம், தன் ஜெகத்துக்கே தலைவனான் தன்னை கணவனை வணங்கி பிரணம்ய நன்றாக நமஸ்காரம் பண்ணி ஆக்ஞப்தா, ஆக்ஞை கொடுத்துட்டார் பகவான். ஆக்ஞை கொடுத்துட்டார். என்ன கொடுத்தார்? மானுஷம் லோகம், அப்படி மனித லோகத்துக்கு போன்னு சொன்னதுனால பிராப்தா, அவள் வந்துட்டா, பூமிக்கே வந்துட்டா. கமலலோச்சனா, தாமரை போன்ற கண்களை உடைய அந்த பெண் பூமியை அடைந்தாள். दुःखिता सा रमादेवी प्रणम्य जगदीश्वरम् आज्ञप्ता मानुषं लोकं प्राप्ता कमललोचना. सूर्यपत्न्या तपः तप्तं यत्र पूर्वं सुदारुणं तत्रैव सा ययौ आशु वडवा रूपधारिणी. அடுத்த ஸ்லோகம். कालिन्दी तमसा सङ्खे सुपर्णाक्षस्य च उत्तरे सर्वकामप्रदे स्थाने सुरम्य वनमण्डिते. ஸோ சூரிய பத்னியா தபக தப்தம் எத்திர பூர்வம் சுதாரணம், முன்னாடி பயங்கரமான சூதாருணம், நல்ல கொடிய தபஸ் பண்ணியிருக்கா. சூரிய பத்னியாக ஆகப்பட்டவள். ஸோ சந்தியாதேவியா சூரியனுடைய மனைவி, அவள் வந்து பயங்கரமான தபஸ் பண்ணியிருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்திருக்கா. வடவா ரூபதாரிணி, வடவா ரூபம், அந்த குதிரை வடிவத்தில் உள்ள அந்த ரமாதேவி ஆகப்பட்டவள் சூரிய பத்னி எந்த இடத்துல தபஸ் பண்ணினாலோ அந்த இடத்துக்கு வந்தா. தத்திரையேவ ச யயவ், அந்த இடத்துக்கே போய் சேர்ந்தாள். ஆஷு, உடனடியாக. அந்த இடம் எதுன்னா காளிந்தி தமசா சங்கே, தமசா ரிவர், காளிந்திங்கிறது யமுனை, யமுனையும் தமசா ரிவரும் சேரும் இடத்துல, அந்த சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்துல சுபர்ணாக்ஷஸ்ய ச உத்தரே, சுபர்ணாக்ஷங்கிறது ஒரு பேர், ஒரு பிளேஸ், ஒரு இடம். அந்த இடத்துக்கு மேலே, அந்த உத்தரம் நார்த்தில், நார்த் ஆஃப் சுபர்ணாக்ஷ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அதான் அந்த இடத்துல தாமரையும் இது தமசாரிவரும் யமுனையும் சேர்ந்து கலக்கிற இடம் அது. அந்த இடத்துக்கு மேலே சர்வ காமப்பிரதேஸ்தானே, கேட்டதெல்லாம் கொடுக்குமா, அது அவ்வளோ செழிப்பான இடம்னு அர்த்தம். ஸோ எல்லா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் சூரம்ய வனமண்டிதே, நல்ல வனங்களெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் சேரறா இந்த லக்ஷ்மி ஆகப்பட்டவள் குதிரை வடிவத்தில். சூரியபத்யா தபஹ தப்தம் யத்ர பூர்வம் சுதாருணம் தத்ர ஏவ சாயஜௌ ஆஷு வடவா ரூபதாரிணி காலிந்தி தமசா சங்கே சுபர்ணாக்ஷஸ்ய ச உத்தரே சர்வ காமப்ரதே ஸ்தானே சூரம்ய வனமண்டிதே. तत्र स्थिता महादेवं शङ्करं वाञ्छितप्रदं दद्यौ च एकेन मनसा शूलिनं चन्द्रशेखरम्. ஸோ அங்கே உட்காந்து ஒரே தத்ரஸ்திதா, அந்த இடத்துல உட்காந்து சங்கரம் மகாதேவம் ஷம் கரோதி, அதாவது நமக்கு நல்லத்தை சேமத்தை கொடுக்கக்கூடிய அந்த மகாதேவனான சிவனை வாஞ்சித பிரதம், கேட்டதெல்லாம் கொடுப்பார், நமக்கு இஷ்டப்பட்டதை கொடுக்கக்கூடியவர். வாஞ்சித பிரதம் ஏகேன மனசா, ஒருமுகப்பட்ட மனசோடு கூட தத்யவ், தத்யவ்னு தியானம் பண்ணுறா, அது சிவனை நோக்கி தியானம் பண்ணுறா மனசினால. சூலினம், சூலத்தை ஏந்தியவரை, சந்திரசேகரம், தலையில் சந்திரனை உடையவரை, அந்த சிவனை அவள் அங்கேருந்து தியானம் பண்ணுறா. என்னது கணவனோடு சீக்கிரம் போனவேங்கிற ஒரு எண்ணத்தில். तत्र स्थिता महादेवं शङ्करं वाञ्छितप्रदं वद्यौ च एकेन मनसा शूलिनं चन्द्रशेखरम्. पञ्चाननं दशभुजं गौरीदेह अर्धधारिणं कर्पूरगौरदेह आभं नीलकण्ठं त्रिलोचनम्. ஸோ சிவனோட வர்ணனை தான் இங்கே. பஞ்சானனம்னது 5 முகத்தை உடையவர், தசபுஜம் 10 கைகள், 5 முகம்னா ஆட்டோமேட்டிக்காக 10 கைகள். கௌரி தேக அர்த்ததாரணம், கௌரியை தன்னுடைய இடப்பாகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறவர். அர்த்தன பாதி, தன்னுடைய உடம்பில் பாதியை கௌரிக்கு கொடுத்து அவளை தரிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சிவன். கற்பூர கௌர தேக, கற்பூரம் போன்ற அந்த ஒளி, கௌரன வெள்ளை, ஸோ கற்பூரம் போன்ற வெண்மையான நிறத்தை உடைய சிவன். ஆபம்னா ஒளி, அப்படிப்பட்ட அந்த ஒயிட்டு, ஷைனிங் ஒயிட்டு அந்த கலர். நீலகண்டம், கழுத்தில் நீளமாக இருக்கக்கூடியவர் நீலகண்டன். திரிலோச்சனம், முக்கண்ணர், 3 கண்களை உடையவரை அவள் தியானித்தாள்னு போனதோடு அன்வயம் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக சிவனோட பெயர்கள் தான், தசபுஜம் எல்லாமே.
पञ्चाननं दशभुजम् गौरीदेह अर्धधारिणं कर्पूर गौरदेह आपं नीलकण्ठं त्रिलोचनम् व्याघ्र अजिनधरं देवं गजचर्म उत्तरीयकं कपालमाला फलितं नागयज्ञोपवीतिनम् இதுவும் சிவன் தான். வியாக்ர அஜினம், அஜினம்னா தோல், வியாக்ர அஜினம்னா புலித்தோல். ஸோ புலித்தோல் ஆடையை உடையவர். மேலே உத்தரியம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, மேலே உத்தரியத்துக்கு அது ஒரு ஆடை, அது என்னென்னா கஜச்சர்ம, அது யானையோட தோல். ஸோ யானையோட தோலை உத்தரியமாக போட்டுருக்கார், புலித்தோலோட ஆடையை அணிஞ்சிட்டு இருக்கார். அப்புறம் கபால மாலா கலிதம், கபால மாலை, கபாலங்களையெல்லாம் மாலையாக வைத்துக்கொண்டு அதுதான் ஆபூஷணம். கலிதம்னு சொன்னது அலங்காரம், பூஷணம், அதை ஆபரணமாக உடையவர். நாக யக்ஞோபவீதினம், நாகங்கள் தான் அவருடைய பூணலை உடம்பெல்லாம் நாகம்தான் சுற்றின்னு இருக்கு. ஸோ நாக யக்ஞோபவீதின்னு சொன்னான்னா இது பூணல். ஸோ நாகங்களை பூணலாக அணிந்தவர் சிவன். அந்த சிவனை நோக்கி தியானம் பண்ணினாள். ஒரு செகண்ட். ஓகே, வாசிக்கப்பா. अगरस्य सुधा कृत्वा हयीरूपं मनोहरं तस्मिन् स्थिते रमादेवी चकार दुश्चरं तपः. சாகரஸ்ய சுதாயரு, சாகரத்துடைய பெண்ணாக இருந்த லக்ஷ்மி. ஹயி ரூபம் மனோகரம், பெண் குதிரையாக, வடவாங்கிறது ஹயாவோட பெண்பால் ஹயி. ஸோ அந்த பெண் குதிரையாக அந்த ரூபத்தை வைத்துக்கொண்டு மனோகரமாக இருக்குது. அந்த குதிரை கூட ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரூபத்தோட தஸ்மின் தீர்த்தே, அந்த தீர்த்தஸ்தானம், சங்கமம், யமுனையும் தமசாரிவரும் சேர்ந்த சங்கமம், அந்த இடத்துல தீர்த்தஸ்தானத்தில் ரமாதேவி துஷ்சரம் தபக சகார, பயங்கரமான தபசு. துஷ்சரம்னு யாராலும் சட்டுன்னு செய்ய முடியாது, அப்பேற்பட்ட தபசை செய்தாள். ध्यायमाना परं देवं वैराग्यं समुपाश्रिता दिव्यं वर्षसहस्रं तु गतं तत्र महीपते. மஹீபதேன்னு அது ஜனமேஜயா கூப்பிடுறார். ஜனமேஜயா தியாயமானா பரம் தேவம், பரமமான தெய்வமான இந்த சிவனை நோக்கி தியானம் பண்ணியிருக்கக்கூடிய வைராக்கியம் சமுபாஷிதா, வைராக்கியத்தோடு கூட எப்படியும் நான் எண்ணத்தை நிறைவேற்றுவேங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கு அவளுக்கு. அந்த வைராக்கியத்தோடு கூட இருந்த அந்த ரமாதேவியாகப்பட்டவள் திவ்யம் வருஷ சகஸ்திரம், தேவாண்டுகள் 1000 வருஷம். ஸோ தேவாண்டுகள்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள், அந்த மாதிரி கணக்கில் 1000 வருஷம் தேவர்களுடைய ஆண்டுன்னு கணக்கு போட்டுக்கொண்டேன், இன்ட்டு 360. ஸோ அந்த மாதிரி கதம் தத்திர மஹீபத்தே. ஸோ அப்படி போயிட்டே இருக்கு, தபஸ் பண்ணிகிட்டே இருக்கா, நாள் போயிட்டே இருக்கு. இப்படி 1000 தேவாண்டுகள் கடந்தன. ततः तुष्टः महादेवः वृषारूढः त्रिलोचनः प्रत्यक्षः अभूत् महेशानः பார்வதி சகிதः பிரபுः. துஷ்டக ரொம்ப சந்தோஷப்பட்டார் இந்த தபஸ்னால. மகாதேவராகப்பட்ட சிவன் விஷாரூடக, அப்படி தன்னுடைய காலை மேலே விஷப வாகன ரூடராக வந்துட்டார். திரிலோச்சனக, முக்கண்ணை உடைய சிவன் வந்தார். பிரத்யட்சக அபூத்து, நேர கண்ணுக்கு நிற்கிறார். பிரத்யட்சமாக வந்து ஆஜராயிட்டார். மகேஷானக, மகா ஈசானன், அப்படிப்பட்ட பகவான் பார்வதி சகிதகா பிரபு, பார்வதியோடு கூட தரிசனம் கொடுக்கிறார் ரமாதேவிக்கு. ततः तुष्टः महादेवः वृषारूढः त्रिलोचनः प्रत्यक्षः अभूत् महेशानः पार्वती सहितः प्रभुः. तत्र एत्य स गणः शम्भुः तामाह हरिवल्लभां तपस्यन्ति महाभागाम् अश्विनी रूपधारिणम्. அஸ்வினி ரூபதாரிணி. ரைட். தத்திர ஏத்தியன அடைந்து அந்த இடத்துக்கு வந்து ச கணக கும்பலாக வராரு, தனியாக வரல. பார்வதி மட்டும் இல்லை,
தன்னுடைய பூதகணங்கள்லாம் அவரை அழிச்சுன்னு வந்துடுறார். ஸோ நந்தி அவரெல்லாம் வந்திருப்பார், நந்தீஸ்வரர்லாம் வந்திருப்பாப்போம். கணங்களோடு வந்தவர் சம்பு சிவன். தாமாக ஹரிவல்லபாம், ஹரியினுடைய வல்லபா, வல்லபான்னு சொன்னால் மனைவின்னு அர்த்தம். வல்லபகான்னு சொன்னால் கணவன், வல்லபான்னு சொன்னால் மனைவி, அதான் பிரியமானவர்கள்ங்கிற அர்த்தம். ஜென்ரலாக அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். வல்லபன்னு சொன்னால் கணவனுக்கும், வல்லபான்னு சொன்னால் மனைவிக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அர்த்தம் வந்து ரொம்ப பிரியமானன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஹரிக்கு பிரியமான அந்த தேவியை பார்த்து அவரை பார்த்து சொல்கிறேன், தபஸ்யந்தி மகாபாகாம், தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அப்படியே தபஸில் மூழ்கி இருக்கக்கூடியவள், பாக்கியமுடையவள். அஸ்வினி ரூபதாரணம், அஸ்வினின்னு சொன்னால் அஸ்வினி, அஸ்வினிங்கிறது குதிரை, குதிரை வடிவத்தை உடைய அந்த ரமாவை பார்த்து பேசுகிறார் சிவன். किं तपस्यसि कल्याणी जगन्मातः वदस्व मे सर्वार्थदः पतिः ते अस्ति सर्वलोकविदायकः. கிம் தபசேசி கல்யாணி, கல்யாணம் உடையவளே, மங்களத்தை உடையவளே, நீ எதுக்கு இப்போ தபஸ் பண்ணுறாய்? ஜெகன்மாதக, ஜகத்துக்கே அம்மா நீ இல்லையா? வதஸ்வமே, சொல்லு. ஜகத்துக்கே நம்மவான நீ இப்போ தபஸ் பண்ண வேண்டிய காரியம் என்ன, எதுக்காக பண்ணுறாய் சொல்லு என்கிட்ட. வதஸ்வமே சர்வார்த்ததகா பதிகி, எல்லாத்தையும் கொடுக்குற உங்கள் கணவர், எது கேட்டாலும் சர்வ அர்த்ததகா, நீ கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய உன் கணவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கார். அப்படி இருக்கக்கூடிய பதிகி தே, உனக்கு அப்படி இருக்கார், அஸ்தி இருக்கார். சர்வலோக விதாயகா, எல்லா லோகத்தையுமே ரட்சணம் பண்ணிட்டு அப்படி விதானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய கணவன் பக்கத்தில் இருக்கும்போது எதுக்காக நீ இப்போ தபஸ் பண்ணுறாய் கேட்குறார் சிவன். जगन्मातः वदस्व मे सर्वार्थदः पतिः ते अस्ति सर्वलोकविदायकः. हरिं त्यक्त्वा अद्य मां कस्मात् स्तौषी देवी जगत्पतिं वासुदेवं जगन्नाथं मुक्तिप्रदायकम्. ஜகத்பதிம் வாசுதேவம் ஜெகநாதன், எல்லாம் விஷ்ணுவோட அடைமொழிகள் சொல்கிறாங்க. ஜகத்துக்கே பதியானவர், தலைவரானவர், வாசுதேவன் என்ற பெயருடையவர், ஜெகநாதன், ஜகத்துக்கே நாதன், புக்தி முக்தி பிரதாயகம். புக்தின்னு சொன்னால் போகங்கள், இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய போகங்களுக்கு புக்தின்னு பேர். முக்தின்னு மோட்சம். ஸோ இந்த லோகத்து ஆனந்தம், முக்தின்ற மோட்சானந்தம் கொடுக்கக்கூடியவர், தாயகம் கொடுக்கக்கூடியவர் உன்னுடைய கணவன் அந்த ஹரி. ஹரிம் தெக்துவா, அப்படிப்பட்ட ஹரியை விட்டுவிட்டு, தெக்துவா அவரை விட்டுட்டு, அதே மாம் கஸ்மாத் தௌஷி தேவி, ஹே தேவியே, இன்னைக்கு என்ன நோக்கி எதுக்கு நீ இப்போ ஸ்துதி பண்ணிட்டு உட்காந்துருக்காய், தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காய்ன்னு கேட்குறேன். हरिं त्यक्त्वा अद्य मां कस्मात् स्तौषि देवी जगत्पतिं वासुदेवं जगन्नाथं मुक्तिप्रदायकम्. वेद उक्तं वचनं कार्यं नारीणां देवतापतिः न अन्यस्मिन् सर्वथा भावः कर्तव्यः कर्हिचित् क्वचित्. ஸோ வேத உக்தம் காரியம் வச்சனம் காரியம், வேதத்தில் என்ன சொல்லிருக்கோ அதை செய்யணும்பா. நாரினாம் தேவதாபதி, பதி தானே தெய்வம். ஒரு பெண்ணுக்கு கணவரை விட்டு வேறு தெய்வம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வேதம் அதுதான் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அவரை விட்டுட்டு என்ன எதுக்கு நீ ஸ்துதி பண்ணுறேன்னு கேட்குறார் சிவன். கரெக்டாக கேட்குறேன். நான் அந்நியஸ்மின் சர்வதா பாவக, இன்னொருத்தர் மேலே பாவத்தை, உன்னுடைய பாவத்தை வைக்கவே கூடாது. நீ எண்ண கூட கூடாது, இன்னொருத்தரை பற்றி நினைக்க கூட நீ கூடாது. அந்நியஸ்மின், வேறு ஒரு இடம், கணவனை தவிர வேறொரு இடம் பாவமே வைக்கக்கூடாது. கர்த்தவியாக கர்கிச்சித்து கொச்சித்து, ஒரு பொழுதும் ஒரு இடத்திலுமே வேறொரு தன் கணவனை விட்டு விட்டு வேறொரு இடத்திலையும் உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய எண்ணத்தை வைக்கக்கூடாது. வேத உக்தம் வசனம் காரியம் நாரீணாம் தேவதாபதிः ந அன்யஸ்மின் சர்வதா பாவः கர்த்தவ்யः கர்ஹிச்சித் क्वचित्. பதி சுஷ்ரூஷணம் ஸ்திரீணாம் தர்ம ஏவ சனாதனः யாத்ருஷः தாத்ருஷः சேவ்யः சர்வதா சுப காம்யயா. பத்திக்கு சுஷ்ரூஷ பண்ணணும்ப்பா ஸ்ரீனா, அதான் பெண்களுக்கு கடமை. நாரினாம் தர்ம, ஸ்திரீனாம் தர்ம, ஸ்திரீகளுடைய தர்மமே அதுதான். ஏவ சனாதன, ஆரம்ப காலம் தொட்டு பெண்களுடைய தர்மமே கணவனுக்கு சுஷ்ரூஷை பண்ணுறது. எதை யாதிருஷகா தாதிருஷகா, அவர் எப்படி இருக்கட்டுமே, எவ்வளோ மோசமான கணவனாக இருக்கட்டுமே, அதை பற்றி கவலை இல்லை. யாதிருஷகா தாதிருஷகா, அவர் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம்,
ஆனால் பெண்கள் அவருக்கு பணிவிட பண்ணணும். இது சொல்லியிருக்கு. சேவியக சர்வதா சுபகாமியா. ஸோ தனக்கு சுபத்தை சோபனம் அடையணும்னு யார் ஒருத்தி நினைக்கிறாளோ அப்படி கணவனை சேவிக்க வேண்டும். சேவியக கணவனாகப்பட்டவர் சேவிக்கப்பட வேண்டும். எல்லாம் அந்த காலத்துக்கு சரியா இருந்திருக்கு. ஓகே. नारायणः तु सर्वेषां सेव्यः योग्यः सदैव हि तं त्यक्त्वा देवदेवेशं किं मां ध्यायसि सिन्धुजे. அதுலேயும் நாராயணன் எல்லா சர்வேஷாம் சேவிக எல்லாராலும் சேவிக்கப்பட வேண்டிய பகவான். அவரே உனக்கு கணவராக வந்திருக்கார். எல்லாரும் சேவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட கணவனை நீ கொண்டிருக்காய். சேவிக யோக்கியகா சதைவகி அப்படிப்பட்ட யோக்கியதை உடையவருடைய கணவன் ஆல்வேஸ். தம் தெக்துவா அப்பேற்பட்ட நாராயணனை விட்டுவிட்டு தேவதேசம் தேவர்களுக்கெல்லாம் தேவனான ஈசனான நாராயணனை விட்டுவிட்டு கிம் மாம் தியாயசி சிந்துஜே கடலில் பிறந்த ரமாவே லக்ஷ்மியே கிம் மாம் தியாயசி என்ன போய் எதுக்கு நீ தியானிக்கிறாய் கேட்கிறார் சிவன். नारायणः तु सर्वेषां सेव्यः योग्यः सदैव हि तं त्यक्त्वा देवदेवेशं किं मां ध्यायसि सिन्धुजे. लक्ष्मीरुवाच आशुतोष महेशान शब्दा अहं पतिना शिव मां समुद्धर देवेश शापात् अस्मात् दयानिधे. ஆசுதோஷ சீக்கிரமேயே சந்தோஷப்படக்கூடியவரே. மகேஷானக மகேஷன் எல்லாருக்கும் மகா ஈசன் எல்லாருக்குமே தலைவரானவரே. சப்தாகம் என்னுடைய கணவன் என்னை சபிச்சு விட்டார். பதினா என்னுடைய கணவனால் நான் சபிக்கப்பட்டேன். ஹே சிவா மங்களத்தை தரக்கூடியவரே. மாம் சமுத்திர தேவேஷ தேவர்களுக்கா ஈஸ்வரனான நீங்கள் என்னை மேலே எடுக்கணும். இந்த பாவத்தில் மாட்டின்னு இருக்கேன். இந்த குதிரையை அங்கே பிறந்திருக்கேன். என்னை உத்தாரணம் பண்ணணும் நீங்கள். அஸ்மாத் ஷாபாத் இந்த ஷாபத்திலிருந்து என்னை உத்தாரணம் பண்ணுறதுக்கு தான் உங்களை வேண்டின்னு இருக்கேன். தயாநிதே தயைக்கு நிதியானவரே கருணை கடலே கூப்பிட்றான். लक्ष्मीरुवाच आशुतोष महेशान शब्दा अहं पतिना शिव मां समुद्धर देवेश शापात् अस्मात् दयानिधे. तदा उक्तं हरिणा शम्भो शाप अनुग्रहकारणं विज्ञप्तेन मया कामं दयायुक्तेन विष्णुना. ஸோ ஷம்போ கூப்பிட்றா. ஷம்பு சம்ததாதி தான் ஷம்புனால அதே தான். ஸோ க்ஷேமம் நடக்கக்கூடியவரே க்ஷேமத்தை நடத்துவரே. ஹரினா ததா உக்தம் ஹரி என்னை இப்படி சபிச்சுட்டார். ஷாப அனுகிரக காரணம் சாபத்துக்கு எனக்கு இப்போ அனுகிரகம் பண்ணணும். அந்த அனுகிரகத்தோட காரணம் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படி கேட்குறேன். அனுகிரக காரணம் அனுகிரகம் என்னுடைய கணவனோட சேர்ற நேரம் எப்போ வரும். விஜ்ஞப்தேன மயா காமம் நான் அவர்கிட்ட கேட்டேன். இந்த எப்போ எனக்கு அனுகிரகம் கிடைக்குங்கிறதையும் நான் அவர்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணினேன். நான் கேட்டேன் அவர்கிட்ட. தயாயுக்தேன விஷ்ணுனா தயை கூடியவர் தான். அவரும் தயை உடையவர் தான். அந்த விஷ்ணு நான் அவர்கிட்ட விஞ்ஞானம் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னு அடுத்த லைனில் வருது. விஷ்ணுனா யதாத்தே பவிதான்னு அடுத்த லைனோட அன்வயம் பண்ணாது. ஸோ நான் அவரிடம் இந்த மாதிரி என்னுடைய அனுகிரகம் எனக்கு எப்போ கிடைக்கும் நான் கேட்டபோது விஷ்ணுவால் तदा उक्तं हरिणा शम्भो शाप अनुग्रहकारणं विज्ञप्तेन मया कामं दयायुक्तेन विष्णुना. मैम राधे कृष्णा मैम. यदा ते भविता पुत्रः तदा शापस्य मोक्षणं भविष्यति च वैकुण्ठवासः ते कमलालये. உனக்கு பிள்ளை பிறந்தவுடன் யதாத்தே பவிதா புத்திர உனக்கு எப்போ பிள்ளை ஏற்படுமோ ததா சாபசே மோட்சனம் அப்போ தான் சாபத்திலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட என்னுடைய கணவன் சொல்லிட்டேன். பவிஷ்யத்தீச்சா வைகுண்ட வாசக அப்போ நீ வைகுண்டத்துக்கு வரலாம். நீ வைகுண்ட வாசம் பண்ணலாம். கமலாலயம் என்று சொல்லக்கூடிய வைகுண்டத்தோடு ஒரு பாட்டில் கமலாலயம் தனியாக இருக்குது. ஏன்னா விஷ்ணு அவளுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுட்டு இருக்கான். கமலாலயத்தில் நீ இருக்கலாம். ஏன்னா துளசி எப்போதுமே காலில் எப்போதும் துளசி அந்த துளசியோட இடத்த பிடிக்கிறதுக்கு அப்பப்போ வருவா காலை பிடிச்சி விட்டுருப்பா லக்ஷ்மி. ஆனால் அவளுக்குன்னே ஒரு இடம் இருக்குது. அதுக்கு கமலாலயம்னு பேர். यदा ते भविता पुत्रः तदा शापस्य मोक्षणं भविष्यति च वैकुण्ठवासः ते कमलालये.
इत्युक्ता अहं तपस्तप्तुम् आगतास्मि तपोवने आराधितः मया देव त्वं स्वर्वार्थप्रदायकः. ஸோ இப்படி எனக்கு என்னுடைய கணவர் சொன்ன உடனே இத்தியுக்தா அகம், இப்படி சொல்லப்பட்ட நான் தபகா தப்தும் ஆகதாஸ்மி, நான் தபஸ் பண்ணுறதுக்குன்னே தான் வந்திருக்கேன். பூமிக்கு வந்ததே தபஸ் பண்ணுறது, தபோவனத்தில் வேற வந்து உட்காந்துருக்கேன், தபோவனத்தில் வந்திருக்கேன். மயா தேவ ஆராதித்தக, தேவனே ஹே சிவனே உன்னை நான் ஆராதித்திருக்கிறேன். துவம் சர்வார்த்த பிரதாயக, நீ எனக்கு வேண்டியதை தரக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற. சர்வார்த்தா, எனக்கு வேணுங்கிறதை நீ தரக்கூடிய நிலைமையில நீ இருக்கிறாய், நானும் தபஸ் பண்ணியிருக்கேன். इत्युक्ता अहं तपः तप्तुम् आगता अस्मि तपोवने आराधितः मया देव त्वं सर्वार्थप्रदायकः. पति सङ्गं विना पुत्रं देवदेव लभे कथं स तु तिष्ठति वैकुण्ठे त्यक्त्वा वामाम् अनागसम्. ஸோ பதிசங்கம் வினா, என்னுடைய கணவனுடைய சேர்க்கை இல்லாமல் எனக்கு புத்திரம் எப்படி, புத்திரம் லபே கதம், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், நான் எப்படி குழந்தையை அடைவேன்? தேவதேவனே சொல்லுங்கோ. வாமாம் அநாகசாம், அழகிய என்னை, அநாகசாம் குற்றமற்ற என்னை, தெக்துவா விட்டுட்டு, ச வைகுண்டே திஷ்டதி, என்னுடைய கணவன் வைகுண்டத்தை உட்காந்துருக்கார் என்னை விட்டுட்டு. இப்போ நான் எப்படி, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறந்தா தான் போக முடியும், எனக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறேன். இப்போ पति संगम विना पुत्रं देवदेव लभे कथं स तु तिष्ठति वैकुण्ठे त्यक्त्वा वामाम् अनागसम्. वरं मे देहि देवेश यदि तुष्टो असि शङ्कर तव तस्य द्विधा भावः नास्ति नूनं कदाचन. मया एतत् गिरिजाकान्त ज्ञातं पत्युः पुरः हर यः त्वं यो असौ पुनः यो यः असौ सः त्वं न अस्ति अत्र संशयः. ஓகே, வரம் மே தேஹி தேவேஷ, எனக்கு வரம் கொடுங்கள். சிவன்ட்ட வரம் கேட்குறா, தபஸ் பண்ணியாச்சு, அதுக்கு பலன் கேட்குறா. தேவேஷ, எனக்கு வரம் கொடுங்கள். எதி துஷ்டோசி சங்கரகா, உங்களுக்கு திருப்தியாக இருந்தது, என்னுடைய தபஸில் நீங்கள் திருப்தி அடைந்தால் சங்கரனே எனக்கு வரம் கொடுங்கள். தேஹி தவ தஸ்ய த்விதாபாவக நாஸ்தி, அதாவது உங்களுக்கும் விஷ்ணுவுக்கும் வெவ்வேறு எண்ணங்கள் கிடையாது. நீங்கள் தான் சிவன், நீங்கள் தான் விஷ்ணு, விஷ்ணுவே தான் சிவன். அது உங்கள் ரெண்டு பேருக்குடைய எண்ணங்கள்லாம் பாவக நாஸ்தி, திதாபாக வேறு வேறு எண்ணம் கிடையாது. ஸோ நூனம் கதாச்சன, நிச்சயமாக ஒரு பொழுதும் உங்கள் ரெண்டு பேருடைய எண்ணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். தயை கடவுள், ரெண்டு பேருமே தயை கடல். அப்படி இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேருடைய எண்ணங்கள் வேறுபாடு இல்லாமல் தான் இருக்கும். கிரிஜா காந்தா, கிரிஜாவுடைய கணவனேன்னு கூப்பிட்றா, சிவனை கூப்பிட்றா. கிரிஜா பார்வதி நாதனே, மயா ஏதத் ஞாத்தம், எனக்கு இது புரிஞ்சுது, எனக்கு தெரிஞ்சுது, அதனால தான் உங்களை நோக்கி தபஸ் பண்ணுறேன். என்னுடைய கணவனால் சபிக்கப்பட்டால் திருப்பி அவர்கிட்டே போய் தபஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்கள்கிட்ட அவருடைய பாவமும் உங்களுடைய பாவமும் ஒன்று, அது எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? பத்தியூ புரக, எங்கள் கணவன் மூலமாக எனக்கு தெரிஞ்சுதுங்கிறான். ஸோ எங்கள் கணவன் மூலமாக ஞாத்தம், புரகன்னா முன்னாடி எனக்கு தெரிஞ்சுது. ஹர, ஹே சிவனே, யகத்வம் யோ அசௌ, நீ யாரோ அது அவரே, நீ வேறில்லை அவர் வேறில்லை. புனர் யோ அசௌ சகத்வம், அவர் யாரோ அவரே தான் நீ. ஸோ நீ தான் அவர் தான் நீ அப்படிங்கிறான். துவம் நாஸ்தி அத்திர சம்சேகா, நாஸ்தி அத்திர சம்சேகா, இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. உங்கள் ரெண்டு பேரும் ஒரே இதில் வந்தவர்கள், ஒரே எண்ணத்தோடு கூடியவர்கள். அதனால நீங்கள் எனக்கு விடை கொடுக்க முடியும், என்னுடைய இதை சந்தேகத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்தேங்கிறான். मया एतत् गिरिजाकान्त ज्ञातं पत्युः पुरः हर यः त्वं यो असौ पुनः यो असौ सः त्वं नास्ति अत्र संशयः. एकत्वं च मया ज्ञात्वा मया ते स्मरणं कृतम् अन्यथा मम दोषस्त्वाम् ஆச்ரயந்த்யாக பவேத் சிவ. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால, ஐக்கியம், உங்களோட ரெண்டு பேரோட ஐக்கிய பாவம் இருக்கிறனால தான்
நான் அதை புரிஞ்சுண்டு ஞாத்துவா மயா ஞாத்துவா நான் அதை அறிஞ்சுண்டு தான் ஸ்மரணம் கிருத்தா உங்களை நான் நோக்கி தபஸ் பண்ணினேன் தவிர வேறு காரணம் இல்லை. இல்லாட்டா எனக்கு கணவனை விட்டுட்டு வேறு XYZ போய் நான் தபஸ் பண்ணக்கூடாது. அது வேதம் அப்படி சொல்லியிருக்கு, கணவனை விட்டுட்டு வேறு யாரையும் பண்ணாதேன்னு. ஸோ நீங்கள் வேறு இல்லை அவர் வேறு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உங்களை தபஸ் பண்ணினேன். அந்நியதா அப்படி இல்லைன்ற மமதோஷக அது தோஷமாக இருக்கும். நீங்கள் சொல்ல கரெக்டு. துவாமாசிரயந்தியாக பவே சிவக உன்னையே ஆசிரியிக்கக்கூடிய எனக்கு அது அதர்வைஸ் அது தோஷமாக இருக்கும் இல்லையா சிவா சிவான்னு கூப்பிட்றான். एकत्वं च मया ज्ञात्वा मया ते स्मरणं कृतम् अन्यथा मम दोषः त्वाम् आश्रयन्त्या भवेत् इव. शिव उवाच कथं ज्ञातः त्वया देवी मम तस्य च सुन्दरी ऐक्यभावः हरेः नूनं सत्यं मे वद सिन्धुजे. உனக்கு எப்படி தெரிஞ்சு கேட்குறார். கதம் ஞாதகா துவயா தேவி சிவன் கேட்குறார். உனக்கு எப்படிப்பா தெரியும்? நாங்கள் 2 பேரும் ஒரே ஆள் தான், ஒரே பாவங்கள் உடையவர்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது தேவி? மம தஸ்யாச்ச சுந்தரி தஸ்யானா அவருடைய விஷ்ணுவுடையும் என்னுடையும் பாவம் ஒன்றே என்று நீ எப்படி அறிந்தாய் சுந்தரி? ஐக்கிய பாவகா ஹரேகே நூனம் நிச்சயமா எனக்கும் பாவமும் ஹரியோட பாவமும் ஒன்று தான், நிச்சயமா அது கரெக்டு. ஆனால் சத்தியமேவது சிந்துஜே சிந்து கடலில் பிறந்தவளே நீ உண்மையை சொல்லு, உனக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிற உண்மையை எனக்கு சொல்லுன்னு கேட்குறேன். சிவவாச்ச கதம் ஞாதஹ த்வயா தேவி மம தஸ்ய ச சுந்தரி ஐக்யபாவஹ ஹரேஹ நூனம் சத்யம் மே வத சிந்துஜே. ஏகத்வம் ச ந ஜானந்தி தேவாः च முனயः ததா ஞானினः வேத தத்தத் தத்வஜ்ஞாः கூத்தர்க்க உபகதாः கில. வேத தத்துவஜ்ஞாக வேத தத்துவத்தை அறிந்தவர்கள் வேத தத்துவஜ்ஞாக. ஓகே. ஏகத்துவம் ச ந ஜானந்தி அதாவது நாங்கள் 2 பேரும் ஐக்கியமானவர்கள், நான் வேறில்லை அவர் வேறில்லைங்கிற அந்த பாவத்தை அறிந்தவர்கள் யாருமே கிடையாது. ந ஜானந்தி தேவாக தேவர்களுக்கு தெரியாது, முனேக முனிவர்களுக்கே தெரியாது, ஞானிகளுக்கு தெரியாது. வேத தத்துவஞாக வேத தத்துவத்தெல்லாம் கரகண்டு பாரங்கண்டு இருக்கக்கூடிய அந்த பண்டிதர்கள் கூட அறிய மாட்டார்கள் நான் வேறில்லை அவர் வேறில்லைங்கிறத. ஸோ கூத்தர்க்க உபகதாக கில அவள் தர்க்கம் பண்ணிகிட்டே இருப்பாள். யார் பெரியவா யார் சின்னவா, சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா இப்படின்னு குத்தர்க்கத்தில் வேண்டாத தபத்தில் ஒருத்தருக்கு அடிக்கப்பட்டு நான் என்னோட சிவன் தான் பெரியவன் என்னுடைய விஷ்ணு தான் பெரியவன் ஒருத்தருக்கு தர்க்கம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா. அதனால அவர்கள் நாங்கள் 2 பேரும் வேறில்லைங்கிறத அறிய மாட்டார்கள். ஏகத்வம் ச ந ஜானந்தி தேவாः च முனயः ததா ஞானினः வேத தத்வஜ்ஞாः கூதர்க்கः உபகதாः கில. மத்பக்தாः வாசுதேவஸ்ய நிந்தகாः பகவः ததா விஷ்ணுபக்தாः தூ பகவः மம நிந்தாபராயணாः. அதான். ஸோ மத்பக்தாக என்னுடைய பக்தர்கள் சைவைட்ஸ் எல்லாம் வாசுதேவசே நிந்தக்காக நிறைய பேர் பகவக நிறைய பேர் வந்து வாசுதேவனை நிந்திப்பார்கள். சிவன் தான் எங்களோட சிவன் தான் பெருசு வாசுதேவனா பெரியவன் கிடையாதுன்னு சொல்லி நிந்திப்பார்கள். ததா அது மாதிரி விஷ்ணு பக்தர்கள் என்ன பண்ணுவா பகவக பல பேர் மம நிந்தபராயணாக என்னுடைய நிந்தாபராயணாக என்னையே திட்டின்னு இருப்பா. சிவனை திட்டுவா வைஷ்ணவிட்ஸ் எல்லாம் சொல்கிறார்கள். மத்பக்தாः வாசுதேவஸ்ய நிந்தகாः பகவः ததா விஷ்ணுபக்தாः பகவः மம நிந்தாபராயணாः. भवन्ति कालभेदेन कलौ देवी विशेषतः कथं ज्ञातः त्वया भद्रे दुर्ज्ञेयः हि अकृतात्मभिः सर्वथा तु ऐक्यभावः तु हरेः मम च दुर्लभः. ஸோ காலபேதேன காலம் மாறிண்டே இருக்கும் பொழுது விசேஷத்தக கலவு அதுவும் விசேஷமாக கலிகாலம் வரும்பொழுது காலம் மாறிண்டே இருக்கும். கலிகாலம் வரும்பொழுது ஹே தேவி பவந்தி அதாவது ஏற்படுவார்கள். எப்படி கதம் ஞாதக அப்படி இந்த மாதிரி அதாவது நிந்திக்கக்கூடியவர்கள் ஏற்படுவார்கள். போன ஸ்லோகத்தோடு பார்க்கும்போது இப்படி மாறி மாறி திட்டிண்டி குதர்க்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் கலிகாலத்தில் நிறைய பேர் இப்படி தோன்றுவார்கள், இப்படி இருப்பார்கள். தொயா கதம் ஞாதக பத்ரே மங்களமானவளே உனக்கு எப்படி தெரிஞ்சுது நாங்கள் 2 பேரும் ஐக்கிய பாவம் உடையவர்கள் உனக்கு எப்படி தெரிஞ்சுது?
துர்ஞேயகி அக்ருதாத்மபிகி. அக்ருதாத்மபிகின்னு மனசை ஒருமுகப்படுத்தாதவர்கள், ஆத்மாவை அறியாதவர்கள், நான் தான் உடல் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அவளாம் அக்ருதாத்மா, இந்திரியங்களெல்லாம் அடக்காதவர்கள். அப்படிப்பட்டவர்களால் துர்ஞேயக அறியவே முடியாது. சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுன்னு அறியவே முடியாது அவளால். சர்வதா தூ ஐக்கியபாவக தூ ஹரேஹே மமச்ச துர்லபக. எங்கள் 2 பேரோட ஐக்கியபாவத்தை அறிவது என்பது சர்வதா நிச்சயமாக துர்லபக, ரொம்ப ஈஸி கிடையாதுமா. அதை புரிஞ்சுட்டு மனசில் ஏற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். भवन्ति कालभेदेन कलौ देवी विशेषतः कथं ज्ञातः त्वया भद्रे दुर्ज्ञेयः हि अकृतात्मभिः सर्वथा तु ऐक्यभावः तु हरेः मम च दुर्लभः. व्यास उवाच इति सा शम्भुना पृष्टा तुष्टेन हरिवल्लभा वृत्तान्तं तस्य विज्ञातम् प्रवक्तुम् उपचक्रमे शिवं प्रति रमा तत्र प्रसन्नवदना वृषम्. ஸோ வியாசர் இப்போ ஜனமேஜர் சொல்கிறார், ஷம்புனா சா இதி பிருஷ்டா. ஸோ இப்படி உனக்கு எப்படி தெரியும்னு அந்த சம்புவால் சிவனால் கேட்கப்பட்ட அந்த லக்ஷ்மி துஷ்டேன ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஹரிவல்லபா, ஹரியுடைய பிரியப்பட்ட மனைவியான அந்த லக்ஷ்மி விஜாதம் விற்த்தாந்தம், தான் அறிந்த, விஜாதம்னு தான் அறிந்த விற்த்தாந்தத்தை எப்படி அறிஞ்சோம், சிவனும் வெறும் விஷ்ணுவும் ஒன்றுங்கிறத தான் எப்படி அறிஞ்சேன் அப்படிங்கிற விற்த்தாந்தத்தை பிரவக்தும் உபசக்கரமே சிவன்கிட்ட சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். சிவம் பிரதி ரமா தத்ரா, சிவனை நோக்கி ரமா அந்த இடத்துல சொல்ல ஆரம்பித்தா. பிரசன்ன வதனாபிருஷம், நல்ல சந்தோஷமான முகத்தோடு ஐக்கியபாவத்தை தான் எப்படி அறிந்து கொண்டேங்கிற கதையை சிவன்கிட்டயே சொல்கிறா லக்ஷ்மி. व्यास उवाच इति सा शम्भुना पृष्टा तुष्टेन हरिवल्लभा वृत्तान्तं तस्य विज्ञातं प्रवक्तुम् उपचक्रमे शिवं प्रति रमा तत्र प्रसन्नवदना वृषम्. लक्ष्मीरुवाच एकदा देवदेवेश विष्णुः ध्यानपरः रहः दृष्टः मया तपः कुर्वन् பத்மாசன கதக யதா. லக்ஷ்மி சொல்கிறா, தேவதேவேஷா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, ஏகதா ஒரு முறை விஷ்ணுகு தியானபரக ரகக, விஷ்ணு அப்படியே தியானத்தில் மூழ்கின்னு இருக்கார். ரககன்னு தனிமையிலன்னு அர்த்தம், ரகசியமான அர்த்தம். தனிமையில் இருக்கார், தனிமையில் ஏதோ தியானம் பண்ணிகிட்டே இருக்கார் விஷ்ணு. ஒரு வாட்டி மயா திருஷ்டகா, அப்படி நான் பார்த்தேன் அவரை. தபகா குர்வன் பத்மாசனகதக யதா, பத்மாசனத்தில் உட்காண்டு அப்படியே தியானத்தில் மூழ்கி இருந்தார். ஒரு சமயம் இந்த மாதிரி இருக்கிறத நான் பார்த்தேன். லக்ஷ்மீருவாச்ச ஏகதா தேவதேவேஷ விஷ்ணுः ध्यानपरः रहः दृष्टः मया तपः कुर्वन् पद्मासनगतः यदा तदा अहं विस्मिता देवं तम् अपृच्छं पतिं किल प्रबुद्धं सुप्रसन्नं च ज्ञात्वा विनयपूर्वकम्. என்ன விஸ்மிதா, ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். இவர் யாரும் நோக்கி தபஸ் பண்ணுறார். ஸோ தம் அப்ரிச்சம் தேவம் தம். ஸோ நான் அவரை பார்த்து ததா அகம், அப்பொழுது நான் அவரை பார்த்து ஆச்சரியத்தோடு அப்ரிச்சம் கேள்வி கேட்டேன். பதிம் கிளை, என்னுடைய கணவனை பார்த்து கேள்வி கேட்டேன். பிரபுத்தம் சுப்பிரசன்னம். ஸோ பிரபுத்தம்னு அப்படியே ஞானத்தோடு அப்படியே மிளிர்கிறாராம், அப்படி நன்னா இருக்காராம் பார்க்கறதுக்கே. அந்த விஷ்ணு தபஸோட தேஜஸில் இருக்கார். அப்படி பிரபுத்தராக விழித்து கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய அவரை சுப்பிரசன்னம், அப்படியே மனசெல்லாம் அமைதியாக இருக்குது, பிரசன்னமாக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஞாத்வா. ஸோ இப்படி தபஸ் பண்ணுறதுனாலே ஒரு தேஜஸ் வருது, ஒரு பிரசன்னமாக இருக்கிற மூஞ்சி வருது. இதெல்லாம் பார்த்து வினயபூர்வகம், ரொம்ப வினயத்தோடு கூட இருக்கார் அவரை. அப்படிப்பட்ட கணவனை நான் பார்த்து ஆச்சரியத்தோடு கேட்டேன். तदा अहं विस्मिता देवं अपृच्छं पतिं किल प्रबुद्धं सुप्रसन्नं च ज्ञात्वा विनयपूर्वकम्. देवदेव जगन्नाथ यदा अहं निर्गता अर्णवात् मध्यमानात् सुरैः दैत्यैः सर्वैः ब्रह्मादिभिः प्रभो. தேவதேவனே, ஜெகநாதனே, ஜெகத்துக்கே நாதனே, யதா எப்பொழுது அகம் நிர்கதா அர்ணவாத், அர்ணவன்னு கடல்,
ஸோ கடலிலிருந்து நான் வெளியில் வந்தார். முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா? அப்போ கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த கடல்லேருந்து வள சிந்துஜா அப்படி தானே வருது. ஸோ அவள் வந்து நிர்கதா. நான் கடல்லேருந்து வெளியில் வந்தபோது மத்தியமானா சுரைகி தைத்தியகி, அதாவது தேவர்களும் அசுரர்களும், தைத்தியகி அசுரர்கள், சுரைகி தேவர்கள், 2 பேரும் கடலை கடையும் பொழுது, பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டவள் இல்லையா? ஸோ அப்படி 2 பேரும் கடலை கடையும் பொழுது நான் வெளியில் வந்தபோது சர்வைகி பிரம்மாதிபிகி, ஸோ எல்லாருமே பிரம்மா முதலியவர்கள் எல்லாருமே ஹே பிரபோ அப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த கடலை கடைஞ்சும் போது நான் வெளிவந்த பொழுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். தேவதேவ ஜெகநாத யதா அஹம் நிர்கதா அர்ணவாத் மத்யமானாத் சுரைஹி தைத்யைஹி சர்வைஹி பிரம்மாதிபிஹி பிரபோ வீக்ஷிதாः च மயா சர்வே பதிகாமானயா ததா விருதः त्वं सर्वदेवेभ्यः श्रेष्ठः असि इति विनिश्चयात्. காமனையா பதிகாமனையா. ஸோ பதிகாமனையா மயா, அதாவது எனக்கு ஒரு கணவன் வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் சர்வே வீட்சிதாக எல்லாரையும் பார்த்தேன். வரிசையாக இவர் சரியாகுமா, இவர் சரியாகுமா, இவர் சரியாகுமா, நாங்கள் இருக்கிற எல்லாரையும் நான் பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்குறோம், இது ரொம்ப டீட்டெயிலாக வருது இல்லையா பாகவத்தில்? அப்படி எல்லாரையும் நான் பார்த்தேன். ததா அப்பொழுது துவம் சர்வதேவேபியக சிரேஷ்டக, எல்லா தேவர்களை விட நீங்கள் தான் சிறந்தவர், சிரேஷ்டமானவர் என்று விருத்தக இது விநிச்சயாத் விருத்தக, இப்படி நிச்சயம் பண்ணி கொண்டு எல்லாரையும் பார்த்து ஒருத்தராக பார்த்துட்டு இவர் தான் இருக்கிறதுல சிரேஷ்டமானவர் என்று நிச்சயம் பண்ணி கொண்டு நிச்சயாத் நிச்சயம் பண்ணி கொண்டு விருத்தக விருத்தகனா ஐ மேரிட் யூ, நான் உன் மேலே உன் கழுத்தில் மாலையை போட்டேன், உன்னை வரித்தேன். வீக்ஷிதாः च मया सर्वे पतिकामनया तदा वृतः त्वं सर्वदेवेभ्यः श्रेष्ठः असि इति विनिश्चयात्. त्वं कं ध्यायसि सर्वेश संशयः अयं महान् मम प्रियो असि कैडभारे मे कथयस्व मनोगतम्. நீங்கள் சர்வேஷ சர்வ ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய நீங்கள் கம் தியாயசி, நீங்கள் போய் யாரும் தியானிக்கிறீர்கள்? இப்போது எல்லாருக்குமே தேவதேவேஷனாக இருக்கக்கூடிய நீங்கள் யாரை தியானிக்கிறீர்கள்? சம்சயம் மகான் மம, எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது, மகான் சம்சயம், பெரிய சந்தேகம் எனக்கு தோன்றுகிறது. கைடபாரே, கைடபனை கொன்றவரே, மது கைடபர்களை கொன்றவர் இல்லையா? கைடபாரே, கைடபனுக்கு எதிரியே என்ன கூப்பிட்றா, கைடபாரே. பிரியோசி, எனக்கு ரொம்ப பிரியமானவர் நீங்கள். மே பிரியோசி கதையஸ்வா மனோகதம், உன் மனதில் என்ன இருக்கிறது, யாரை நோக்கி தபஸ் பண்றேன், இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்கிறா லக்ஷ்மி. விஷ்ணுருவாச்ச शृणु कान्ते प्रवक्ष्यामि यं ध्यायामि सुरोत्तमम् आशुतोषं महेशानं गिरिजावल्लभं कृति. விஷ்ணு சொல்றார், ஸ்ருணு காந்தே, என்னுடைய பிரியமான மனைவியே கேளு, பிரவக்ஷாமி, நான் உனக்கு சொல்கிறேன், எம் தியாயாமி சுரோத்தமம், எந்த சுரர்களில் உத்தமமான எவரை நான் தியானிக்கிறோ அந்த அவரை பற்றி சொல்கிறேன். இப்போது ஆசுதோஷம், உடனே சந்தோஷப்படக்கூடியவர், இம்மீடியட்டாக ஹாப்பி ஆகக்கூடியவர். மகேஷானம், சிவன், மகா ஈஸ்வரனான சிவனை, கிரிஜா வல்லவம், கிரிஜா பார்வதி மணாளனை நான் அவரைத்தான் தியானிக்கிறேன் ஹிருதயத்தில். விஷ்ணுருவாச்ச ஸ்ருணு காந்தே பிரவக்ஷ்யாமி யம் த்யாயாமி சுரோத்தமம் ஆசுதோஷம் மகேஷானம் கிரிஜா வல்லவம் ஹ்ருதி. கதாசித் தேவதேவः மாம் த்யாயதி அமித விக்ரமः த்யாயாமி அஹம் ச தேவேஷம் சங்கரம் திரிபுராந்தகம். கதாச்சித், எப்பொழுதாவது தேவதேவக, அந்த தேவாதி தேவனான அந்த சிவன், மாந்தியாயதி, அவர் என்ன தியானம் பண்ணுவார்? ஸோ நான் அவரை தியானம் பண்ணுற மாதிரி அவரு எப்பாவது என்ன தியானம் பண்ணுவார்? அமித விக்ரமக, பெரிய விக்ரமன்னு பராக்கிரமம் உடையவர், அமித அளவற்ற பராக்கிரமம் உடைய அந்த சிவனும் சில சமயம் என்ன தியானிப்பார்? அகம் தேவேஷம் தியாயாமி, நானும் அந்த தேவேஷனான சிவனை நானும் தியானிப்பேன். சங்கரம் திரிபுராந்தகம், திரிபுரத்தை எரித்த அந்த சிவனை நானும் தியானிப்பேன். கதாசித் தேவதேவः மாம் த்யாயதி அமித விக்ரமः த்யாயாமி அஹம் ச தேவேஷம் சங்கரம் திரிபுராந்தகம். शिवस्य अहं प्रियः प्राणः शङ्करः तु तथा मम उभयोः अन्तरं नास्ति
मितः संसक्तचेतसोः சிவசிய அகம்பிரியக பிராணக, சிவனுடைய பிராணன், பிரியமான பிராணன் நான் தான். சங்கரகத்து அதான் மம, அதே மாதிரி சங்கரன் என்னுடைய பிராணன். ஸோ அவருக்கு நான் பிராணன், எனக்கு அவர் பிராணன், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருக்கும். உபயோகம் அந்தரம் நாஸ்தி, எங்கள் ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாது, அந்தரம் வேறுபாடே கிடையாது. மிதக சம்சக்த சேதசோகோ, ரெண்டு பேருக்கும் ஒரே ஈடுபாடு, ஒரே மாதிரி எண்ணங்கள், அப்படிப்பட்ட மனதை உடையவர்கள் நாங்கள் ரெண்டு பேரும். शिवस्य अहं प्रियः प्राणः शङ्करः तु तथा मम उभयोः अन्तरं नास्ति पितः संसक्तचेतसोः शिवस्य अहं प्रियः, शिवस्य शिवस्य नकं यान्ति ते नूनं ये द्विषन्ति महेश्वरं भक्ताः मम विशालाक्षीं सत्यमेतत् ब्रवीमि अहम्. ஏ மகேஸ்வரம் திஷந்தி, அதாவது யார் மகா ஈசனான அந்த சிவனை யாரெல்லாம் துவேஷம் பண்ணுறாளோ, தே நூனம் நரகம் யாந்தி, அவள் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவா. யார் நிந்திக்கக்கூடாது, சிவனை நிந்திக்கக்கூடாது. மம விஷாலாட்சி பக்தாக, மம பக்தாக, என்னுடைய பக்தர்களாக இருக்கலாம். என்னுடைய பக்தர்களை எப்போ சிவனை துவேஷிக்கிறாளோ அவள் நரகத்துக்கு போவா. சத்தியமேதத் பிரவீமக, நான் சொல்கிறது உண்மை சத்தியம் அப்படிங்கிறார். ஸோ வைஷ்ணவைட்ஸ் யாரும் சிவனை துவேஷிக்கக்கூடாது அப்படின்னு விஷ்ணு சொல்கிறார். नरकं यान्ति ते नूनं ये द्विषन्ति महेश्वरं भक्ता मम विशालाक्षीं सत्यं एतत् ब्रवीमि अहम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.